அதாவது 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்போவுமே ஒரு நாளைக்கு 2 hours படித்தோன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேவா? அதுவும் தினமும் வீடியோவில் போடுற கொஸ்டின் ஆன்சர் எடுத்து பாருங்கள். டெய்லி எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் டெய்லி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே டெய்லி 2 hour, ரொம்ப வேணாம் 2 hour, ஆஃப்டர் 2 hours படித்தானாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழில் 3ஆம் பருவத்தில் உள்ள அந்த அப்துல் கலாம் லெசன் தான் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? அதில் இன்னையோட முடியுது. நாளைக்கு இலக்கணம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ முதல் கொஸ்டின், குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள் என்று கூறியவர். குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் சி.வி. ராமன், சிவன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டி அனைவரும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் 3 ஆப்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க, சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க, சயின்டிஸ்ட் நேம். அதுக்கப்புறம் 4வது அது அவங்க மொத்தமாக ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஆப்ஷன் சி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள் என்று கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 2வது கொஸ்டின், தேசிய அறிவியல் நாள் எது? அதாவது தேசிய அறிவியல் தினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கும்போது எது தேசிய அறிவியல் தினமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 20, ஜனவரி 28, பிப்ரவரி 13, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28. இந்த 4 டேட்டில் எது தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் தினமாக அறிவிக்கப்பட்டது. அதாவது ஆப்ஷன் டி, பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் தினம், தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின், கடல் நீர் ஏன் நீல நிறமாக உள்ளது என்று யாருக்கு வினா எழுந்தது? அதாவது இந்த கடல் நீர் ஏன் இப்படி நீல நிறமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஐய வினா சொல்லுவோம்ல, ஒரு ஐயத்தோட வினா எழுந்தது. அது யாருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சர் சி.வி. ராமன், சிவன், அனைவரும். 3 சயின்டிஸ்ட் நேமும் கொடுத்துருக்காங்க. அதை மொத்தமாக சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது கடல் நீர் ஏன் நீல நிறமாக உள்ளது அப்படின்னு யாருக்கு ஐயம் எழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட் எழுந்துச்சு, ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சர் சி.வி. ராமன். இந்த சர் சி.வி. ராமனுக்கு தான் கடல் நீர் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வினா எழுந்தது இந்த சர் சி.வி. ராமனுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி, சர் சி.வி. ராமன். அடுத்து, சர் சி.வி. ராமன் எதனை கொண்டு ஆய்வை தொடங்கினார்?